ராம்ராஜ் தமிழ் புக் ரிவ்யூ வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம். இன்றைய பதிவில் மும்பை உயர்நீதிமன்றம் என்று நினைக்கின்றேன் ஒரு விவகாரத்து வருகின்றது. அதில் கணவன் மனைவியை சந்தேகப்படுகின்றான். எனவே கணவன் மனைவிக்கு பிறந்த குழந்தையின் டிஎன்ஏவை அவன் தெளிவுபடுத்த விரும்புகின்றான். டிஎன்ஏ பரிசோதனை செய்ய கேட்கின்றான். அதை நீதிமன்றம் மறுக்கின்றது. ஒருவேளை கொடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். திருமணம் செய்த அனைவரும் குழந்தை பிறந்தவுடன் டிஎன்ஏ பரிசோதனையில் தாங்கள் தான் தாய் தந்தை என்பதை உறுதி செய்வதற்கு ஓடுவார்கள், சிந்திப்பார்கள். சரி, அவைகள் பெண் சார்ந்த அந்த இயல்பான பெண்மையின் மலர்ச்சியை எந்தெந்த இடங்களில் துன்பப்படும் என்பதை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் மலர்களை அதிகம் சூடியவர்கள் ஆண்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். மெட்டி என்பது ஆணுக்குரியதாகவே இருந்திருக்கின்றது. அவைகள் பெண்கள் தங்கள் ஆண்களின் மனநிலை சார்ந்த குறைகளை சரி செய்வதற்காக தாங்களும் பூக்களையும் மெட்டியையும் அணிந்ததாக தகவல்கள் உண்டு என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். இயல்பான மலர்ச்சியை நாம் எவ்வாறு கண்ணை நாம் மூடி திறக்கின்றோமோ அவ்வாறு உடலின் ஒவ்வொரு செல்களும் தனக்கான இயல்பை அதை பெற்றிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த டிஎன்ஏ என்பதை அவர்கள் முற்றிலுமாக மறுக்கவில்லை. செய்துதான் ஆக வேண்டும் என்பதற்கான சரியான ஒரு தேவையை நீங்கள் கேட்டால் அதற்கு நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்றோடு அவர்கள் முடித்துவிட்டார்கள். அதில் அதிகமாக பயப்பட வேண்டியதாக இருக்கின்றது. குழந்தை ஒரு தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த 14 வயது அந்த உடல் மாற்ற பக்குவம் வந்த பிறகு டிஎன்ஏக்கு செய்ய சொன்னான் என்றால் எந்த ஒரு காரணம் என்றாலும், ஏனென்றால் அந்த செயலும் அதை சார்ந்த பார்வையும் அந்த குழந்தையை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. என்னுடைய சிந்தனையில் குறையிருப்பின் மன்னித்து விடுங்கள். பதிவது ராம்ராஜ் செல்லம் ராஜா. நன்றிகள், வணக்கங்கள்.